ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம், ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் நம்ம நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே மார்க்கெட் இறங்க தான் செஞ்சுது. நம்ம நேற்று வீடியோவில் எனக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்ற ஒரு வியூ இருந்ததுனால நான் நேற்று கண்டென்ட்டாக அதை பேசினேன். அதில் அவர் கண்டென்ட் போட்டிருந்தார், மார்க்கெட் மேலேயா போகும், குப்புற விழுந்துக்கிட்டு இருக்கு, உன் பேச்செல்லாம் கேட்டிருந்தா காசு கும்பாதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த கமெண்ட்டை போட்டவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிகினராக தான் இருக்கணும். ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிறாங்க, நம்ம அப்படியே வந்து அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் சில டேட்டாக்களும் அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஓகேங்களா? அது ஈவன் எனக்கும் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மார்க்கெட். அல்டிமேட்டாக மார்க்கெட் வந்து அதுதான் யோசிக்கும். ஸோ யார் சொன்னாலும் மார்க்கெட் அங்கே வந்து பிஹேவ் பண்ணுமானா பிஹேவ் பண்ணாது. இது வந்து ஒரு 11-12 மணிக்கு மாதிரி இவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நானும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் போட்டிருந்தேன். எந்த ஒரு விஷயமும் நான் சொல்லலை. பட் 2 மணிக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 190 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருந்தது. 700-800 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி விழுந்திருந்தது. மிட் கேப் நிஃப்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% நியராக விழுந்திருந்தது. அதில் பாதி ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா க்ரீனுக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றதுனா கண்டிப்பாக அவங்க பிகினராக தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை யோசிங்க. அதை நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணால் போதும். நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஆள் சொல்கிறாங்க, நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது தான். ஓகேங்களா? ஸோ யோசிச்சுக்குங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. சாரி, இந்த நண்பர் மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் உங்களோட அனலைஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடை எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ட்ரெயினிங் பண்ணணுமா வேணுமா அப்படின்றத கூட நீங்கள் டிசைட் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். எஸ், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்லேருந்தே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 30 பாயிண்ட் என்னமோ கேப் அப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இறங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு 180 எனக்கு தெரிஞ்சு, ஆமாம், கிட்டத்தட்ட 190-200 பாயிண்ட் வரையும் டவுன் ஆச்சு. அந்த டவுன்லேருந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30-1 மணிக்கு மேலே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரேலி ஆகி க்ரீனுக்கே வந்துருச்சு. ஸோ இந்த க்ரீன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம். இந்த மார்க்கெட் இறங்கினதுக்கான விஷயம், இந்தியாவில் அகெயின் அந்த வைரஸ்க்கான கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. மேபி தெரியல அந்த ஒரு நியூஸ்க்காக விழுந்ததானே. பட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸு, ஏஷியா மார்க்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம மார்க்கெட் விழும்போது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த வைரஸ் நியூஸாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு, அதுதான் விஷயம். ஏன் அப்படின்னா இந்த டவுனில் கூட இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ பட் மோஸ்ட் ஆஃப் த டே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே பயம் மார்க்கெட்டில் இல்லை, எப்படி இன்ட்ராடேயில் கவர் ஆகிடும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது கூட இந்தியா விக்ஸ் வந்து இறங்கி தான் இருந்தது ஒரு 1.5%. இன்றைக்கி நைட்டு யூஎஸில் வந்து ஃபெட் மினிட் இருக்குது. அந்த ஃபெட் மினிட்டில் ஏதோ வந்து நடக்க போகுது, அது மட்டும் ஷுர். ஸோ ஒன்று வந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு, இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே போக வாய்ப்பு. ஸோ நான் ரெண்டுத்தையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பட் நான் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும் அப்படின்றது தான் தோணிகிட்டு இருக்குது. அதுக்கான காரணங்களும் நான் சொல்கிறேனே. நேற்று 240 இருந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இன்றைக்கி 140 மாறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு அன்சர்டினிட்டியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 240 இருக்கிற ப்ரீமியம் ஒரு 270 மாறும். பட் நாளைக்கு ஒரு நாள் அப்படின்றதுனால 140 ப்ரீமியம் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ப்ரீமியமாவது இருக்கணும். ஏன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தான் இருந்தது எக்ஸ்பைரி. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 200 ப்ரீமியம் பார்த்தேன். 200 ப்ரீமியம் கூட மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். பட் மெயின்டைன் பண்ணல, இந்தியா விக்ஸும் ஏறலை. அப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது தான் வந்து எனக்குள்ளே இன்னுமே தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் என்னோடய வியூ என்ன, என்னோடய பொசிஷன் என்ன அப்படின்றது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியுங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி 23,700 அட் த மணி வச்சுருக்கு. 13.5 ஐவியாக இருக்குது. நல்லாவே ஐவி கம்மியாகி போச்சு. ஸோ 94, 69, 49 பாதிக்கு பாதி ஐவி கிராஷ்டு. அதனால தான் 380 இருந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 140 மாறிடுச்சு. மார்க்கெட் அங்கேயே தான் 2 நாள் இருந்ததுனால இந்த ஒரு கெயின், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரு 140 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஸோ எய்தர் சைட் 150 பாயிண்ட்லேருந்து 200 பாயிண்ட் நாளைக்கு ஒரு மூவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கால் எடிஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. பட் மார்க்கெட் ரெக்கவர் ஆகவே அது எல்லாமே காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம்.
பார்க்கலாம். பட் புட் அடிஷனும் இருக்குது மார்க்கெட்டில், இது வந்து சொல்லி தான் ஆகணும். பட் நாளைக்கு நியூஸ் பேஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ஃபர்டபுள் ஐவி வச்சு பார்க்கும்போது இன்னொரு 100 பாயிண்ட் கீழே போகலாம். இல்லை அப்படின்னா மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப பயந்துக்கிட்டே ஏறும். அப்போ விக்ஸ் கண்டிப்பாக ஷூட் ஆகும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் மார்க்கெட் வேகமாக உடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அரைச்சு மார்க்கெட் வந்து மேலே போகும் வாய்ப்பு. ஸோ பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 23,600க்குள்ளே மார்க்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ஃபர்டபுள் ஐவி அதுதான் இருக்குது. ஸோ ஒன்று இங்கே இருக்கணும், இல்லைனா கீழே வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே போகணும். இதுதான் கம்ஃபர்டபுள் ஐவி. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து இருக்க வாய்ப்பு. அண்ட் எஃப்ஐயோடைய ஆக்டிவிட்டியை பார்த்துடலாம். ஸோ இது நேற்றோட விஷயங்கள். நேற்று ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு வால்யூமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன டிஐ விற்றானோ அதை தான் எஃப்ஐ விற்றானோ டிஐ வாங்கினாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு நம்பர்ஸ் வந்து இதில் பார்க்க முடியல. மேபி அதுதான் நினைக்கிறேன். நிஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டேபிளாக வந்து நிறுத்திட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் நல்லாவே அடித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி 7:30 மணிக்கு அந்த டேட்டாவை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு மிட் கேப் நிஃப்டி ரொம்ப வந்து ஓவர் சோல்டு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்போ வேணால் அது வேகமாக ஷார்ட் கவர் ஆகலாம். அதை ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஹிண்ட்டாக கொடுக்குறேன். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக மாற்றிருக்காங்க போல இருக்குது. எனக்கு அது நேற்று தான் தெரியும். நேற்று மார்க்கெட் ரொம்பவே ஒரு மாதிரி வந்து நிற்கும் போதே ஒரு டவுட்டாக இருந்தது. பட் அது நேற்று சென்செக்ஸ் எக்ஸ்பைரி போல் இருக்குது. இனி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். வேலைக்கிழமை வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த 2 நாள் தவிர்த்து மற்ற திங்கள், புதன், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மார்க்கெட் வேகமாக ஏறலாம் இல்லை இறங்கலாம். வால்டிலிட்டி காட்டுறதுக்காக ஒரு நாள் கேப் விட்ருக்காங்க போல் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி ஐவி ரேஞ்ச் வந்து ஒரு மாதிரி மார்க்கெட்டே ரேஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து கம்ஃபர்டபுள் ஐவியும் சொல்லுது. ஸ்ட்ராடல் பாயிண்ட் ஒரு 140 பாயிண்ட் இருக்குது. டெஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரி ஃபெட் மினிட் இருக்குது. அந்த ஃபெட் மினிட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கிரிப்டோ செம்ம ஒரு அடி வாங்கியிருக்குது நேற்றுலேருந்து. ஏன் அந்த மாதிரி ஒரு டவுனுன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 8,000 USD அவுட்டு, நல்ல ஒரு ஃபால் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது இந்த ஃபெட் மினிட்காக தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து கிளியராக தெரியல. நம்ம டைம் ஒரு 12:30 மணிக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக விஷயம் என்ன அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 1.5% மார்க்கெட் முடியும் போது 1.5% இறங்கி இருந்தது. இதை மட்டும் ஸ்லைட்டாக பாசிட்டிவாக நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா? பட் டெக்னிக்கலில் பார்க்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் வந்து இனிஷியலாக போயிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரியில் வந்து முடிஞ்சது. இந்த ரெக்கவரியை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். பட் சின்ஸ் மார்க்கெட் அந்த 200 DMA கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பேங்க் நிஃப்டி ரொம்ப வீக்காக இருக்குது. மிட் கேப் நிஃப்டியும் நல்லாவே வந்து வீக்காக இருக்குது டெக்னிக்கலாக பார்க்கும்போது. பட் பேங்க் நிஃப்டி எப்படின்றது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியல. அதுவும் ஷார்ட் கவர் ஆகும். பட் அதை விட வேகமாக ஷார்ட் கவர் ஆகிறதுக்கு மிட் கேப் நிஃப்டிக்கு ரொம்ப 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 வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் எஸ்எஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது நிஃப்டி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. பட் 87 பாயிண்ட் நேற்றுலேருந்து 10 பாயிண்ட் அப்படின்றதுனால இதை பெருசாக வந்து எடுத்துக்க தேவை கிடையாது. ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு 1.5% விழுந்து இந்த மாதிரி வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் விஷயம் இறங்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஷார்ட்னு எடுத்துருக்கலாம். பட் இது வந்து விஷயம் வந்து 10 பாயிண்ட் ஏறி இருக்கனால ரொம்ப க்ரீன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பேங்க் நிஃப்டியும் அதே கணக்கு தான். பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கியிருந்தோம். இது மேபி பிட்டில் கூட விழுந்திருக்கலாம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில். ஸோ 264 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டி 19லேருந்து நேற்றுலேருந்து 48 பாயிண்ட்டாக ஏறி இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 200-210 பாயிண்ட் நல்லா டவுனாக இருக்குது இண்டெக்ஸு. ஸோ அதுலேயும் இது மேபி பிட்டாக விழுந்திருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பெரிய ஷார்ட்லாம் மார்க்கெட் இல்லை, மறுபடியும் ஷார்ட் கவர் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சைனாக கூட இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஸ்பாட்டில் ப்ரீமியம் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பிசிஆர் எடுத்துக்கிட்ட போது நிஃப்டி நேற்று வந்ததை விட கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. டெஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4% மார்க்கெட் இறங்கியுமே. ஸோ 13,000 கால் அண்ட் புட் ஆப்ஷனும் சரி 12,800, 12,600, 12,500 எல்லா புட் ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு ஈக்குவலாக இருக்குது எக்ஸப்ட் 13,000 காலுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ 12,550 இருக்கா, 12,800 வரைக்கும், 850, 900 வரைக்கும் கூட ரொம்ப ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட் கவர் ஆகலாம். இதுதான் வந்து நான் இந்த மிட் கேப் நிஃப்டியில் பார்க்கலாம். நடந்தாலும் சொல்கிறது கிடையாதுங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தில் நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வின்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் தான் இருக்குது. ஏன்னா ஒன்றும் கிடையாதுங்க, அவன் ஆல்ரெடி நிறைய செல் பண்ணியிருக்கான்.
ஓகேங்களா? இதே இடம் வச்சு செல் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது வந்து ஒரு சாலிடான ஒரு பேட் நியூஸ் வந்தா தான் இதுலேருந்து இன்னும் கீழ போகும். அப்படி இல்லன்னா அவன் இங்க வச்சு செல் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து இன்னொரு 400, 500 பாயிண்ட் மேல வச்சு அங்க தான் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 20 நாள் ட்ரேட ஓட்டணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட் வந்து ஒரு சைடு மேல போக தான் வாய்ப்பு. ஸோ அதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. பட் ஏதாவது நியூஸ் பேடா வந்ததுன்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து விழும். நெகட்டிவ்னு பார்க்கும்போது அந்த வைரஸ் நியூஸ் தான் நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலா வீக்னஸ் வந்து கண்டிப்பா மார்க்கெட்ல தெரியுது. அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப வாலடைலா மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ செக் பண்ணுங்க. இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பா நாளை உங்க ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஜெய் ஹிந்த்.